வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது செவ்வாய் கிரகத்திலிருந்து வந்திருக்கிற ஒரு ஒரு பெரிய நியூஸ் பத்தி. ஆமா, ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான விஷயம். நாசாவோட பெர்சிவரன்ஸ் ரோவர் அங்க ஒரு பாறைய போட்டோ எடுத்து அனுப்பியிருக்கு. அந்த பாறை மாதிரி ஒருவேளை பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அங்க நுண்ணுயிர் வாழ்ந்திருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான அடையாளம்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. சொல்றாங்க. அதுவும் ரொம்ப வலுவான சாத்தியம்னு சொல்றாங்க. அப்போ இது எந்த அளவுக்கு உண்மை? வாங்க, நாசா சமீபத்துல கொடுத்த தகவல்களை வச்சு இத கொஞ்சம் ஆழவா அலசி பார்க்கலாம். கண்டிப்பா. இன்னைக்கு நம்மளோட நோக்கம் என்னன்னா, இந்த கண்டுபிடிப்போட முக்கியத்துவம் என்ன, ஏன் இது இவ்ளோ ஒரு பெரிய விஷயமா பேசப்படுதுங்கிறதா உங்களுக்கு எளிமையா புரிய வைக்கணும். ஆமா, இதுல நாசாவோட அணுகுமுறை ரொம்ப முக்கியம். பாத்தீங்கன்னா, அவங்க எதையாவும் கண்டுபிடிச்சா உடனே அது அறிவியல் உலகத்துக்கு சொல்லிடுவாங்க. ஓ, அப்படியா? ஆமா, வெளிப்படை கண்ணை ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு. இந்த பாறை மாதிரி போன வருஷமே கிடைச்சது. ஆனா ஒரு வருஷமா. ஒரு வருஷமாவா? ஆமா, சக விஞ்ஞானிகள் எல்லாம் அதை நல்லா ஆய்வு செஞ்சிருக்காங்க. அதுக்கு பேர் பியர் ரிவ்யூன்னு சொல்வாங்க. ஓகே ஓகே. பல கோணங்கள்ல ஆராய்ஞ்சு அவங்க கருத்துக்களையும் கேட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ இந்த முடிவுகளை அதிகாரப்பூர்வமா வெளியிட்டிருக்காங்க. சரி சரி. அப்போ இது நல்லா சரிபார்க்கப்பட்ட ஒரு விஷயம்தான். நிச்சயமா, அது அறிவியலோட முறையே அதுதான். முதல்ல இந்த பெர்சிவரன்ஸ் ரோவர் பத்தி கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கலாமா? இது ட்ரம்ப் நிர்வாகத்தோட முதல் பதவி காலத்துல அனுப்புனாங்க இல்லையா? ஆமாங்க, அப்பதான் அனுப்புனாங்க. அதோட முக்கியமான வேலையே சொல்லுங்க. செவ்வாயில முன்னாடி ஒரு காலத்துல தண்ணி இருந்திருக்கலாம்னு நிறைய ஆதாரம் இருக்கு. குறிப்பா இந்த ஜெசீரோ பள்ளம் மாதிரி இடங்கள்ல. ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி இடங்கள்ல போய் உயிரினங்களோட அறிகுறிகள், ஏதாவது தடயங்கள் கிடைக்குமான்னு தேடுறது தான் இதோட மெயின் ஆப்ஜெக்டிவ். சரி, ஏன் குறிப்பா இந்த ஜெசீரோ பள்ளம்? அதுல என்ன ஸ்பெஷல்? நல்ல கேள்வி. பாத்தீங்கன்னா, ஜெசீரோ பள்ளம் செவ்வாயோட ரொம்ப பழமையான பகுதிகள்ல ஒண்ணு. கிட்டத்தட்ட 3005 பில்லியன் வருஷம் பழசு. ஓஹோ. அப்போ பூமியில உயிர்கள் தோன்றிட்டு இருந்த சமயம் அது. அதனால ஒருவேளை செவ்வாயிலையும் அப்போ உயிர் இருந்திருக்கலாமோன்னு தெரிஞ்சுக்க இது ஒரு நல்ல இடம். லாஜிக்கலா இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், அங்க ஒரு காலத்துல பெரிய ஏரி, ஆறுகள் எல்லாம் ஓடினதுக்கான தெளிவான அடையாளங்கள் இருக்கு. போட்டோஸ் எல்லாம் பார்த்தா தெரியும். ஓகே. இப்போ இந்த பெர்சிவரன்ஸ் ரோவர் எங்க இருக்கு? ஜெசீரோல என்ன பண்ணிட்டு இருக்கு? அது முதல்ல பள்ளத்தோட தரைப்பகுதியை ஆய்வு செஞ்சது. அப்புறம் அங்க ஒரு டெல்டா பகுதி இருக்கு. அதாவது ஆறு ஏரியில கலக்கிற இடத்துல வண்டல் படிஞ்சு உருவாகிறது. ஆமா, டெல்டா. அந்த டெல்டா அப்புறம் மார்ஜின் யூனிட்னு சில பகுதிகள்லாம் பார்த்துட்டு இப்போ நெரத்வா வேலிஸ் அப்படின்னு ஒரு பழைய ஆற்று பள்ளத்தாக்குக்குள்ள போயிருக்கு. நெரட்வா வேலிஸ், அது எப்படி இருந்திருக்கும் அந்த காலத்துல? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. சுமார் 3.5 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வேகமா தண்ணி ஓடுற ஆறுகள். வாவ். அந்த ஆறுகள் பள்ளத்துக்கு வெளியில இருந்து நிறைய சேறு, மணல், சின்ன சின்ன கற்கள் எல்லாத்தையும் அடிச்சுட்டு சேர்த்திருக்கும். சரி. சில சமயம் தண்ணி தேங்கி அமைதியான ஏரி மாதிரி கூட இருந்திருக்கலாம். அப்புறம் காலப்போக்குல தண்ணியெல்லாம் வத்தி போச்சு. இப்போ அந்த தண்ணி இருந்ததற்கான அடையாளமா பிரைட் ஏஞ்சல் அப்படின்னு சொல்ற வெளிர் நிற பாறை அடுக்குகள் தெரியுது. ஓ, அந்த பிரைட் ஏஞ்சல் பகுதியில தான் இந்த புது பாறையை கண்டுபிடிச்சிருக்கான். சரியா சொன்னீங்க. அங்கதான் போன ஜூலை மாசம் ரோவர் ஷியாவா ஃபால்ஸ் அப்படின்னு பேர் வச்ச ஒரு பாறைய ரொம்ப கிட்ட போய் ஆராய்ஞ்சிருக்கு. ஷியாவா ஃபால்ஸ். ஆமா, அந்த பாறை பார்க்க ரொம்ப வினோதமா இருந்திருக்கு. அதனால அத சிறுத்தை புள்ளி பாறை அப்படின்னு சொல்றாங்க. சிறுத்தை புள்ளி பாறையா? ஏன் அப்படி? அதன் தோற்றம் அப்படி. இதுக்கு முன்னாடி செவ்வாயில இந்த மாதிரி ஒரு பாறைய பார்த்ததே இல்லையா. துருப்பிடிச்ச மாதிரி ஒரு சிவப்பு நிறம். சரி. மெல்லிய அடுக்கடுக்கா இருக்கு. ரொம்ப சின்ன சின்ன தூள் சேர்ந்து உருவான சேற்றுப்பாறை மாதிரி. அது மேல கருப்பு புள்ளிகள். புள்ளிகளா? ஆமா, பாப்பி விதைகள் மாதிரி சின்ன சின்ன கருப்பு புள்ளிகள். அப்புறம் கொஞ்சம் பெரியதா கருப்பு ஓரங்களோட வட்ட வட்டமா சில அமைப்புகள். சிறுத்தை புள்ளி மாதிரி. ஓஹோ, அதுதாலதான் அந்த பேரா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. பார்த்த உடனே விஞ்ஞானிகளுக்கு தெரிஞ்சிருச்சு இதுல ஏதோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்திருக்குன்னு. அடுத்த கேள்வி என்னன்னா, இந்த மாற்றங்கள்ல கரிமப் பொருள்கள், அதாவது உயிரினங்கள் சம்பந்தப்பட்ட பொருட்கள் ஏதாவது பங்கு வகிச்சிருக்கான்னு பார்க்கணும். அதை எப்படி கண்டுபிடிப்பாங்க? ரோவர்லயே அதுக்கு வசதி இருக்கா? இருக்கு. அதுக்கு தான் ஷெர்லாக் அப்படின்னு ஒரு கருவி இருக்கு. அது ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி முறையில ஆய்வு செய்யும். ஷெர்லாக்
ஓகே. அது ஒரு மாதிரி லேசர் ஒளிய பாறை மேல அனுப்பி திரும்பி வர்ற ஒளிய வச்சு அங்க என்னென்ன மூலக்கூறுகள் இருக்குன்னு கண்டுபிடிக்கும். குறிப்பா கரிம மூலக்கூறுகளை தேடும். அதுல என்ன தெரிஞ்சது? அதுல ஜி பேண்ட் அப்படின்னு ஒரு சிக்னல் ரொம்ப தெளிவா வலுவா பதிவாயிருக்கு. ஜி பேண்டா? ஆமா. அறிவியல் ரீதியா சொன்னா அது அந்த சேற்றுப்பாறையில கரிமப் பொருட்கள் இருக்குங்கிறதுக்கு ஒரு நேரடி ஆதாரம். கிட்டத்தட்ட ஒரு ஸ்மோக்கிங் கன் இண்டிகேட்டர் மாதிரி. ஓ மை காட், அப்போ கரிமப் பொருட்கள் இருக்குன்னு உறுதியாயிடுச்சு. ஆமா, இது ஒரு பெரிய படி. சரி, கரிமப் பொருட்கள் இருக்கு. ஆனா அந்த சிறுத்தை புள்ளிகள், அந்த வடிவங்கள் எப்படி உருவாச்சு? அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா? அதுக்கு தான் பிக்சல் அப்படின்னு இன்னொரு கருவி யூஸ் பண்ணாங்க. பிக்சலா? நிறைய கருவிகள் இருக்க போல இருக்கே. ஆமா, ஒவ்வொன்னுக்கும் ஒரு வேலை. இந்த பிக்சல் பாறையில எந்த இடத்துல என்ன தனிமா இருக்குன்னு மேப் மாதிரி போட்டு காட்டும், கலர் கலரா. ஓ, கலர் மேப் மாதிரி. சூப்பர். அதுல என்ன தெரிஞ்சது? அதுல பாத்தீங்கன்னா பாறையோட மெயின் பகுதி, அந்த சேறு பெரும்பாலும் இரும்பு ஆக்சைடு தான். அதனால தான் இந்த சிவப்பு நிறம். சரி. இரும்பு. ஆனா அந்த சின்ன கருப்பு புள்ளிகள், அப்புறம் அந்த பெரிய சிறுத்தை புள்ளிகளோட ஓரம் இருக்கு இல்லையா, ஆமா. அந்த இடங்கள்ல இரும்பும் பாஸ்பரஸும் அதிகமா இருந்துச்சு. அந்த மேப்ல ஊதா நிறத்துல பாட்டுச்சு. இரும்பும் பாஸ்பரஸும். சரி, அப்புறம் அந்த சிறுத்தை புள்ளியோட நடுவுல? அந்த நடுப்பகுதிகள்ல இரும்பும் கந்தகமும் அதிகமா சேர்ந்து காணப்பட்டுச்சு. அது மஞ்சள் இல்லனா பச்சை நிறத்துல தெரிஞ்சது. ஓகே. இரும்பு, பாஸ்பரஸ், கந்தகம் இதெல்லாம் அந்த கரிம பொருட்களோட சேர்ந்து என்ன சொல்ல வருது? இங்கதான் விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஆகுது. விஞ்ஞானிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த இரும்பும் பாஸ்பரஸும் சேர்ந்த ஊதா நிற பொருள் விவியானைட் அப்படிங்கிற ஒரு கனிமமா இருக்கலாம். விவியானைட்டா? ஆமா. அதே மாதிரி இரும்பும் கந்தகமும் சேர்ந்த அந்த மஞ்சள் பச்சை நிற பொருள் கிரேகைட் அப்படிங்கிற கனிமமா இருக்கலாம். விவியானைட், கிரேகைட் இதெல்லாம் எதுக்கு முக்கியம்? முக்கியம். ஏன்னா இப்ப எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பாருங்க. சேற்றுப்பாறை, அதுல கரிம பொருட்கள், அதுக்குள்ள இந்த விவியானைட் கிரேகைட் கனிமங்கள் அடங்கிய சிறுத்த புள்ளி வடிவங்கள். புரியுது. பூமியில சில வகையான நுண்ணுயிர்கள், அதாவது மைக்ரோப்ஸ் என்ன பண்ணும்னா, தண்ணி கடியில இருக்கிற சேத்துல இருக்கிற கரிம பொருள்களை சாப்பிடும். சாப்பிடுமா? ஆமா. அத தனக்கு ஆற்றலா பயன்படுத்திட்டு கழிவுப் பொருட்களா சில கனிமங்களை வெளியிடும். அப்படி உருவாக்குற கனிமங்கள்ல இந்த விவியானைட் கிரேகைட் எல்லாம் அடங்கும். ஓஹோ. அப்படி அந்த நுண்ணுயிர்கள் செயல்படும் போது இதே மாதிரி பாறைகள்ல சின்ன சின்ன புள்ளிகள், வளையங்கள் மாதிரியான அமைப்புகள் உருவாகும். அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? செவ்வாயில நம்ம பாக்குற இந்த சிறுத்தை புள்ளி பாறையும் அங்க முன்னாடி வாழ்ந்த நுண்ணுயிர்கள். எஸ், அது ஒரு வலுவான சாத்தியம். அதாவது இது பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி செவ்வாயில வாழ்ந்த நுண்ணுயிர்களோட செயல்பாட்டால உருவான ஒரு புதைபடிவ எச்சம், ஃபாசில் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கலாம். கேட்கவே உடம்பு சிலிருக்குது. இது உண்மையா இருந்தா? ஆமா, இது மிகப்பெரிய கண்டுபிடிப்பா இருக்கும். ஆனா என்ன ஆனா? நாசா இத ரொம்ப எச்சரிக்கையா தான் அணுகுறாங்க. இது உறுதியான ஆதாரம்னு அவங்க சொல்லல. ஓ, சொல்லலையா? இல்ல, இது ஒரு சாத்தியமான உயிர் அடையாளம், பொட்டென்ஷியல் பயோசிக்னேச்சர் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன் அப்படி? இவ்ளோ ஆதாரங்கள் கிடைச்சும் ஏன் இந்த எச்சரிக்கை? இது அறிவியலோட இயல்பு. ஒரு பெரிய விஷயத்தை அறிவிக்கும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த ஒரு வருஷ சக ஆய்வாளர் மதிப்பாய்வுல கூட யாருமே இந்த வடிவங்களுக்கு தெளிவான வேற விளக்கங்கள், அதாவது உயிர் இல்லாம இது எப்படி உருவாகி இருக்குன்னு சுலபமா சொல்ல முடியல. அதுவே பெரிய விஷயம் தானே. நிச்சயமா. அது இந்த கண்டுபிடிப்போட பலம். முன்னாடி சில சமயம் அப்படி நடந்திருக்கு. 1970களில் வைக்கிங் லேண்டர் அனுப்புன டேட்டா. ஆமா, ஞாபகம் இருக்கு. இல்லனா 90களில் அந்த ALH 84001 விண்கல். அப்போலாம் உயிர் ஆதாரம்னு நினைச்சதுக்கு பின்னாடி வேற விளக்கங்கள் வந்துச்சு. ஆனா இந்த முறை மாற்று விளக்கங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்ல. அப்போ ஏன் இன்னும் சாத்தியமானன்னு சொல்றாம? ஏன்னா 100% இல்லைன்னு சொல்ல முடியல. ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கு. என்ன வாய்ப்பு? உயிர்களே இல்லாம வெறும் ஜியாலஜி, கெமிஸ்ட்ரி மூலியமாவும் இதே மாதிரி கனிமங்களும் வடிவங்களும் உருவாகிறதுக்கு தியரிட்டிக்கலா வாய்ப்பு இருக்கு. எப்படி? உதாரணத்துக்கு, அந்த பாறை உருவானதுக்கு அப்புறம் பூமிக்கு அடியில இருக்கிற மாதிரி அதிக வெப்பநிலையிலயோ அழுத்தத்திலேயோ அது சமைக்கப்பட்டிருந்தா கூட இந்த மாதிரி கெமிக்கல் மாற்றங்கள் நடந்து விவியானைட், கிரேகைட் உருவாகலாம். ஓ, அப்படி ஒரு வழியும் இருக்கா? இருக்கு. இப்போ ரோவர்ல இருக்கிற கருவிகளை வச்சு அப்படி நடக்கவே இல்லைன்னு உறுதியா சொல்ல முடியல. அதனாலதான் இந்த எச்சரிக்கை. புரியுது. அப்போ இது உறுதியான பதில் இல்ல, ஆனா ஒரு வலுவான க்ளூ. சரியா சொன்னீங்க. மிக வலுவான க்ளூ. சரி, இவ்ளோ நேரம் இத பத்தி பேசுறோம். இதெல்லாம் நீங்க, நம்ம நேயர் ஏன் தெரிஞ்சுக்கணும்? இதோட முக்கியத்துவம் என்ன? இது ரொம்ப அடிப்படையான கேள்வி. நாம இந்த பிரபஞ்சத்துல தனியா இருக்கோமா, இல்ல வேற எங்கேயாவது உயிர் இருக்கா? ஆமா, எல்லாருக்கும் இருக்கிற கேள்விதான் அது. அந்த கேள்விக்கான விடைய நோக்கி நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப முக்கியம்.
செவ்வாயில ஒரு காலத்துல உயிர் இருந்திருக்கலாங்கிற எண்ணத்துக்கு நாம இப்போ ரொம்ப ரொம்ப பக்கத்துல போயிட்டோம். இது வெறும் சயின்ஸ் நியூஸ் மட்டும் இல்ல, நம்மள பத்தி, இந்த பிரபஞ்சத்துல நம்ம இடம் என்னங்கிறத பத்தின ஒரு பெரிய புரிதலுக்கு இது வழிவகுக்கலாம். அதனால இது ரொம்ப முக்கியம். நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு தனிப்பட்ட கண்டுபிடிப்பு இல்ல, பல வருஷ உழைப்புக்கு பிறகு கிடைச்சிருக்கு. கண்டிப்பா. நாசாவோட செவ்வாய் ஆய்வு பயணம் கிட்டத்தட்ட 30 வருஷமா நடந்துட்டு இருக்கு. இது அதோட ஒரு பகுதி. பெரிய திட்டம் இது. ஆமா, இது மட்டும் இல்ல, பிரபஞ்சத்துல உயிர் கேடுறதுங்கிறது ஒரு பெரிய முயற்சி. இப்போ வியாழனோட நிலா யூரோப்பாவுக்கு யூரோப்பா கிளிப்பர்னு ஒரு விண்கலம் போகுது. அங்க பனிக்கடியில கடல் இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். சனியோட நிலா டைட்டனுக்கு டிராகன் ஃப்ளைன்னு ஒரு ஹெலிகாப்டர் மாதிரி ஒன்னு அனுப்ப போறாங்க. அங்க மீத்தேன் ஏரிகள் எல்லாம் இருக்கு. வாவ், ஹெலிகாப்டரா? ஆமா, அது மட்டும் இல்ல, நம்ம சூரிய குடும்பத்துக்கு வெளியில பக்கத்துல இருக்கிற நட்சத்திரங்களை சுத்தி வர்ற கிரகங்கள்ல உயிர் வாழ முடியுமான்னு பார்க்க ஹேபிட்டபிள் வேர்ல்ட்ஸ் அப்சர்வேட்டரி HWO-ன்னு ஒரு பிரம்மாண்டமான டெலஸ்கோப் கட்ட போறாங்க. அப்பா, பெரிய திட்டங்கள் நிறைய இருக்கு. எல்லாமே அந்த ஒற்றை கேள்வியை நோக்கி தான், நாம தனியா இருக்கோமா? சரி, இப்போ இந்த செவ்வாய் பாறைக்கு வருவோம். இந்த சிறுத்தை புள்ளிப்பாறை மாதிரிய பூமிக்கு கொண்டு வந்து ஆய்வு செஞ்சா இன்னும் தெளிவா தெரியுமே. அதுக்கு செவ்வாய் மாதிரி திரும்பப் பெறும் திட்டம், மார்ஸ் சாம்பிள் ரிட்டர்ன் MSRன்னு ஒன்னு இருக்கே, அத பத்தி ஏதாவது சொன்னாங்களா? ஆமா, அத பத்தியும் பேசுனாங்க. அந்த மாதிரிகளை பூமிக்கு கொண்டு வரதான் அடுத்த கட்டத்துல ரொம்ப முக்கியம். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா அந்த MSR திட்டத்துல இப்போ சில சிக்கல்கள் இருக்கு. குறிப்பா செலவு ரொம்ப அதிகமாகுதுன்னு ஒரு பேச்சு. ட்ரம்ப் நிர்வாகத்தோட பட்ஜெட்ல கூட அதுக்கு ஃபண்ட் குறைக்க சொல்லியிருந்தாங்க. ஓ அப்படியா? அப்போ அந்த திட்டம் நடக்குமா நடக்காதா? நாசா என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாதிரிகள் ரொம்ப முக்கியம், அதை எப்படியாவது பூமிக்கு கொண்டு வந்தே ஆகணும். இப்போ இருக்கிற MSR திட்டம் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கிறதுனால வேற வழிகள் இருக்கான்னு பாக்குறாங்களாம். வேற வழிகளா? என்ன மாதிரி? முடிஞ்சா இன்னும் வேகமா, இன்னும் செலவு கம்மியா கொண்டு வர முடியுமான்னு பாக்குறாங்க. ஒருவேளை இப்போ இருக்கிற பிளானை கொஞ்சம் மாத்தலாம், இல்லன்னா சில முக்கியமான ஆய்வு கருவிகளை செவ்வாய்க்கே அனுப்பி அங்கேயே சில அனாலிசிஸ் பண்ணலாமான்னு கூட யோசிக்கிறாங்க. ஓ, ஆனா பூமிக்கு கொண்டு வர்றது தானே பெஸ்ட். நிச்சயமா, அதான் ஐடியல். ஏன்னா பூமியில இருக்கிற லேப் வசதிகள், கருவிகள்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டு. நீங்க அப்போலோ நிலவிலிருந்து கொண்டு வந்த பாறைகளை வச்சு இன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? ஆமாமா. அதே மாதிரி சமீபத்துல ஒசாரிஸ் ரெக்ஸ் ஒரு சிறுகோள்ல இருந்து சாம்பிள் கொண்டு வந்துச்சு. அதையெல்லாம் இங்க வச்சு ஆய்வு செய்யும் போதுதான் முழு விவரம் தெரியும். அதனால இந்த செவ்வாய் மாதிரிகள் நிஜமாவே விலை மதிக்க முடியாத பொக்கிஷம். கண்டிப்பா. அந்த பிரஸ் மீட்ல வேற என்ன முக்கியமான விஷயங்கள் சொன்னாங்க? ஆர்டெமிஸ் திட்டம் பத்தி சொன்னாங்க. அதாவது நிலவுக்கு திரும்பவும் மனிதர்கள் அனுப்புற திட்டம். ஆமா, அது இப்போ பெரிய நியூஸ்ல இருக்கு. அத செவ்வாய்க்கு மனிதர்களை அனுப்புறதுக்கான ஒரு படி மாதிரி பாக்குறதா சொன்னாங்க. நிலவுல அனுபவம் கிடைச்சா செவ்வாய் பயணம் சுலபமாகணும். சரி. அதோட சீனா கூட இப்போ விண்வெளித்துறையில ஒரு போட்டி இருக்குன்னு சொன்னாங்க. குறிப்பா நிலவுக்கு போறதுலயும் செவ்வாயிலிருந்து சாம்பிள் கொண்டு வரதுலயும். ஓ, இரண்டாவது விண்வெளி போட்டி மாதிரி. ஆமா, அந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டது. அமெரிக்கா இந்த துறையில தொடர்ந்து முன்னணியில இருக்குன்னு சொன்னாங்க. இது அரசியல் சார்ந்த விஷயம், அவங்க சொன்னதை நாம அப்படியே சொல்றோம், நம்ம கருத்து இல்ல. புரியுது. இந்த மாதிரி பெரிய திட்டங்கள்ல அறிவியல் தவிர இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கும். ஆமா, அது இயல்புதான். சரி, இவ்ளோ நேரம் நாம பேசினதெல்லாம் தொகுத்து பார்த்தா, பெர்சிவரன்ஸ் ரோவர் ஜெசிரோ பள்ளத்துல ஒரு காலத்துல தண்ணி இருந்த இடத்துல, ஆமா, கரிம பொருட்கள் இருக்கிற விவியனைட், கிரேகைட் மாதிரி சில குறிப்பிட்ட கனிமங்கள் இருக்கிற ஒரு விசித்திரமான சிறுத்தைப்புலி பாறை அமைப்பை கண்டுபிடிச்சிருக்கு. இது பண்டைய செவ்வாய் நுண்ணுயிர் வாழ்வோட ஒரு சாத்தியமான தடையா இருக்கலாம். இதுதானே இப்போதைய நிலைமை. கரெக்ட், ரொம்ப சரியா சொன்னீங்க. ஆனா அந்த சாத்தியமான அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமா, அதை நீங்க திரும்ப திரும்ப சொல்றீங்க. ஏன்னா அதுதான் உண்மை நிலை. சக ஆய்வாளர்களால கூட இதை சுலபமா மறுக்க முடியலங்கிறது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். ஆனாலும் இது 100% உயிரால தான் உருவாச்சுன்னு இன்னும் சொல்லிட முடியாது. உயிரே இல்லாம வெறும் புவியியல் காரணங்களால இது உருவாகி இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதை முழுச நிராகரிக்கணும், இல்லனா உயிரியல் காரணத்தை உறுதி செய்யணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஆய்வுகள் தேவை. குறிப்பா அந்த பாறை மாதிரிகளை பூமிக்கு கொண்டு வந்து இங்க இருக்கிற அட்வான்ஸ்டு லேப்கள்ல பகுப்பாய்வு செய்யணும். அதுதான் ஒரே வழி. சரி, ரொம்ப தெளிவா நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றி. நிறைவா இந்த உரையாடலை கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு கேள்வி. நாமளும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். ஒருவேளை எதிர்காலத்துல இது உண்மையிலேயே செவ்வாயில முன்னாடி இருந்த புயரோட அடையாளம் தான் உறுதி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது நம்ம எல்லாரையும் எப்படி பாதிக்கும்?
உயிர் உருவாகிறதுக்கு என்னென்ன தேவைன்னு நாம வச்சிருக்கிற கணக்கு மாறுமா? இப்போ வெறும் பாறையா தூசியா கிடக்கிறதா நாம நினைக்கிற செவ்வாய் மாதிரி பிரபஞ்சத்தோட மற்ற மூலைகள்லயும் உயிருங்கிறது நாம நினைக்கிறத விட ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா இருக்குமோ? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.